இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் எபிலிட்டியை ஒன்று டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் சொல்லுவாங்க. இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்னா என்னென்னா, கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களை கையாளும் முறை. இப்படி எப்படிலாம் கேள்விகள் வரலான்னா, ஃபஸ்ட்டு வந்து வட்ட விளக்கப்படம். ஆமாம், இப்போ என்னென்ன கேள்விகள், அதாவது என்னென்ன இந்த பிக்சர்லாம் கொடுத்துட்டு கேள்வி வரலாம். ரைட்டா, டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் பை டயக்ராம், வட்ட விளக்கப்படம் கொடுத்துட்டு வரலாம். அப்புறம் டேபுலேஷன், அட்டவணை கொடுத்துட்டு வரலாம். ரைட்டா, டேபுலேஷன் மாதிரி கொடுத்துட்டு அதுலேருந்து நமக்கு கேள்விகள் கேட்கலாம். அடுத்தது லைன் டயக்ராம், கோட்டு விளக்கப்படம். அடுத்து கோட்டு விளக்கப்படம். ரைட்டா, ஃபைனலாக வேற என்ன கேள்வி வரலன்னா பார் டயக்ராம், பட்டை விளக்கப்படம் சொல்லுவாங்க. ஓகே, பார் டயக்ராம் அப்படின்னா பட்டை விளக்கப்படம். ரைட்டா, இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ல கேள்விகள் எதுலாம் வரலாம். ஒரு வட்ட விளக்கப்படம், சர்க்குலர் டயக்ராம், பை டயக்ராம் சொல்லுவாங்க. ஒன்று வந்து அட்டவணை, டேபுலேஷன்லேருந்து கேட்கலாம். இல்லைன்னா லைன் டயக்ராம். ரைட்டா, இந்த கோட்டு விளக்கப்படம் சொல்லுவாங்க. இன்னொன்று பார் டயக்ராம், பட்டை விளக்கப்படம். ரைட்டா, இப்போ கேள்விகள் இது சம்பந்தமானாலும் நம்ம கேட்கலாம். இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் எபிலிட்டி, அதில் நம்ம டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், தகவல்களை கையாளும் முறை. ரைட்டா, இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சர்க்குலர் டயக்ராம்பா. வட்ட விளக்கப்படம் வந்தால் கேள்விகள் எப்படிலாம் வரலாம். ஒன்று சதவீத அடிப்படையில் வரலாம், இல்லைன்னா இன்னொன்று ஆங்கிள், கோண அடிப்படையில் வரலாம். பர்சன்டேஜில் கொடுக்கலாம், இல்லைன்னா ஆங்கிளில் கொடுக்கலாம். ஒரு பர்சன்டேஜில் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த மாதிரி ஒரு வேல்யூ இருக்குப்பா. ரைட்டா, இல்லை பர்சன்டேஜ்னா இதுக்குள்ளே டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஃபேமிலியோட ஒரு பட்ஜெட், வரவு செலவு கணக்குகளை சொல்லியிருப்பாங்க. ரைட், இது ஃபுல்லாக ஆட் பண்ணால் எவ்வளோப்பா இருக்கும்? 100 தான். நீங்கள் சொன்ன டிகிரினா 360 டிகிரி, பர்சன்டேஜ்னா 100%. அப்போ 2 மெத்தடில் தான் கொடுப்பாங்க. இப்போ டிகிரியில் வருதுன்னு வச்சுங்களேன். நீங்கள் சொன்ன மாதிரி டோட்டல் ஆங்கிள் எவ்வளோனா 360 டிகிரி. ரைட்டா, அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஓகே, ஸ்பெசிஃபிக்காக எதுக்கு செலவு பண்ணுறோம், ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு செலவு பண்ணுறோன்னு வச்சுங்களேன். ஒரு 40 டிகிரி செலவு பண்ணுறோம். ரைட்டா, இதை பர்சன்டேஜில் சொல்லுங்கன்னு கேள்வி கேட்டாங்கன்னா 360 டிகிரியில், ரைட்டா, நான் வந்து என்டர்டைன்மெண்ட், பொழுதுபோக்குக்காக 40 டிகிரி நான் செலவு பண்ணால் இது சதவீதத்தில் என்ன, பர்சன்டேஜில் என்ன, இவ்வளோதான் விஷயம். மொத்தம் 360 டிகிரி, அதில் என்டர்டைன்மெண்ட்டுக்கு 40, பர்சன்டேஜ்னா 100க்கு என்ன வரும்? 360க்கு 40னா 100க்கு எவ்வளோ? இதான் சொல்ல போகிறேன். ரைட்டா, இது ஒரு ஐடியா. இது புரியுதா? நான் எப்படி எழுதிருக்கிறேன்? 360ல் 40னா 100க்கு எவ்வளோ? இதே வேறு எப்படி கேட்கலான்னா, இதே சர்க்குலர் டயக்ராம் கொடுத்துட்டு பர்சன்டேஜ் அடிப்படையில் கொடுப்பான். இங்கே 20% நான் செலவு பண்ணுறேன், இங்கே 25% செலவு பண்ணுறேன், இங்கே ஒரு 30% செலவு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 100% மதிப்பு வந்துடும். ரைட்டா, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 20% மதிப்பை டிகிரியாக மாற்றுங்க, வட்டக்கோண பகுதியாக மாற்றுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ எப்படிப்பா எழுதணும்? 20%னா 20/100. டிகிரியாக மாற்றினா எதால் பெருக்கணும்பா? 360. இவ்வளோதான்பா. இது தெரிஞ்சால் போதும். இந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஒரு 2 விஷயம்தான். ஒன்று பர்சன்டேஜில் கொடுப்பான், இல்லைன்னா டிகிரியில் கொடுப்பான். இதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ரைட்டா, ஒரு ஐடியா பார்த்துங்க. நம்ம இந்த கொஷின்லாம் போல் ஜென்ரலாக பை டயக்ராம்னா அந்த மதிப்புகள் எப்படி வரலாம். ஒன்று சதவீத அடிப்படையில் வரலாம், இன்னொன்று கோண அடிப்படையில் வரலாம். ரைட்டா, பேஸ்ட் ஆன் பர்சன்டேஜ் ஆர் ஆங்கிள். இந்த கான்செப்ட்ஸ் தான் கொஷின்ஸ் இருக்கும். ஒரு ஐடியா மேட்ச் பண்ணிட்டோம். இப்போ கேள்விகளுக்கு அப்படியே ஆன்சர் பண்ணலாம். இந்த வட்ட விளக்கப்படத்தில் முதல் கேள்வியை பாருங்கள். ரொம்ப பேசிக்காக தான் கொடுத்துருக்கான். இதில் என்னெல்லாம் சொல்லியிருக்கான்னு பாருங்கப்பா. ஒரு பர்சனுடைய மந்த்லி இன்கம், மாத வருமானம் 24,000 ரூபாய். ரைட்டாப்பா, அந்த 24,000 ரூபாயை அவன் எப்படிலாம் சேவ் பண்ணியிருக்கான், செலவு பண்ணியிருக்கான், எது எதுக்கெல்லாம் செலவு பண்ணியிருக்கான்னு கொடுத்துருக்கான்.
ரைட்டா? வீட்டு வாடகைக்கு 14%, எஜுகேஷன் கல்விக்கு 15 விழுக்காடு, என்டர்டைன்மெண்ட் பொழுதுபோக்கு 10.6 விழுக்காடு, ஃபுட்டுக்கு வந்து 44.4, சேவிங் வந்து 16 விழுக்காடு. ரைட்டா? இந்த 24,000ல் அவன் வீட்டு வாடகைக்கு எவ்வளோ செலவு பண்ணுறான்பா பாருங்கள். வீட்டு வாடகைக்கு அவன் எவ்வளோபா செலவழிக்கிறான்? அவ்வளோதான்பா. அப்போ 24,000ல் 14% எவ்வளோப்பா? இது மல்டிப்ளை பண்ணால் போதும்பா, 3360 ரூபா. கிளியராக பாருங்கப்பா. சேலரி கொடுத்துட்டாங்க, அந்த சேலரியில் 14% எவ்வளோ? இந்த 14 விழுக்காடை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3360 ரூபாயை அவன் வீட்டு வாடகைக்கு அவன் ஸ்பெண்ட் பண்ணுறான். ஒருவேளை சேவிங் எவ்வளோன்னு கேட்டால் என்னப்பா எழுதணும்? இந்த 24,000ல் அவனோட சேமிப்பு தொகை என்ன? 16 விழுக்காடு இன்ட்டு 16/100, அவ்வளோதான். எஜுகேஷன் கேட்டான்னா 15 விழுக்காடு, 15/100 பெருக்குன்னா அந்த தொகை கிடச்சிடும். ரைட்டா? அப்படி பெருக்குங்க, 240 14 பெருக்குன்னா உங்களுக்கு என்ன வரும்? நீங்கள் ஃபுல்லாக கூட பெருக்க நம்ம பாருங்கப்பா. 0 முடியுதா? லாஸ்ட் நம்பர் 0, இது எழுதிருங்க. ரைட்டா? 4 × 4 என்னவா முடியும்? 4 நாள் 16, 6. அப்போ 60ன்னு முடியிற மாதிரி ஆப்ஷன் பாருங்க. நீங்கள் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ண கஷ்டமாக இப்படி கூட யூனிட் பிளேஸ்ன்னு சொல்லுவோம். 1வது இலக்கையின் பெருக்கல். ரைட்பா. 2வது கேள்வி பார்க்கலாமா? ஒரு குடும்பத்தில் ஏற்பட்ட மொத்த செலவினம் 1500 ரூபாயாம்பா. டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்துட்டா அவங்க ஃபுட்டுக்காக ஒரு 450 ரூபா செலவழிக்கிறாங்கப்பா. இதையே ஒரு வட்ட விளக்கப்படம் பை டயக்ராமாக வரைஞ்சா அதில் டிகிரி என்ன? நீங்கள் ஃபுட்டுக்காக செலவு பண்ணதை டிகிரியிலே எப்படி எழுதுங்க? அதுக்காக நீ இதெல்லாம் எழுதலாம் வரையலாம் வேண்டாம். ரைட்டா? ஹை டயக்ராம் வரைஞ்சி அதில் ஃபுட்டுக்காக நம்ம எவ்வளோ செலவு பண்ணோம், இது டீட்டா என்ன, இதெல்லாம் கண்டுபிடிங்க. அவ்வளோ விஷயம்லாம் போகணும். நீங்கள் டயக்ராம்லாம் எதுவும் வரைய வேணும். சிம்பிளாக மொத்தம் 1080 ரூபா. கரெக்டாப்பா? அதில் ஃபுட்டுக்காக எவ்வளோப்பா செலவழிக்கிறோம்? 450 ரூபா. இதை டிகிரியாக மாற்றினா எதால் பெருக்கணும்பா? அவ்வளோதான்பா. பர்சன்டேஜாக மாற்றினா 100, அவ்வளோதான். இது தெரிஞ்சால் போதும். அப்போ மொத்தம் 360 டிகிரினா அந்த ஃபுட்டுக்காக செலவழித்த தொகையை டீட்டா ஆங்கிள் என்னன்னு சொல்லப்போம். இப்போ டிவைட் பண்ணலாமா? ஒரு 0 அடிச்சிருங்க. ஒரு 36, 3 36 அப்போ டிவைட் பண்ணால் 150 டிகிரிப்பா. அப்போ உணவுக்காக நம்ம செலவிடப்பட்ட தொகையை 150 டிகிரி அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? மொத்தம் 360 டிகிரிப்பா. அதில் இந்த ஃபுட்டுக்காக செலவு பண்ணதை பை டயக்ராமில் வரைஞ்ச ஆங்கிள் ஆஃப் செக்டர் என்ன, அந்த வட்ட கோண பகுதியோட கோண மதிப்பு என்ன? ரைட்டா? நீங்கள் வட்டெல்லாம் போட வேணாம், சர்க்கிள் அதெல்லாம் வேணாம், சும்மா ஒரு ஐடியாவுக்கு தான் அவன் சொல்கிறோம். டோட்டல் அமௌண்ட்டை கீழே எழுதுங்க. இங்கே செலவு பண்ணது 450 ரூபா உணவுக்கு, அது 360 டிகிரியில் என்னவாக இருக்கும்? ரைட்டாப்பா? இந்த மொத்த தொகை 360 டிகிரி. அப்போ 450 ரூபா இல்லை எவ்வளோ இருக்கும்? கேள்வி தான். 1080 ரூபாய் 360 டிகிரி நான் எடுத்துக்கிறேன். மொத்தம் 1080 ரூபா, அதான் 360 டிகிரி. அதில் ஃபுட்டுக்கு 450 ரூபா. ஒரு டீட்டா என்ன சொல்ல போகிறோம்? கோண மதிப்பு என்ன? 360க்கு என்ன? இதை கண்டுபிடிக்கும். 150 டிகிரி. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களுக்கு ரைட்டாப்பா இதில் என்ன சொல்லணும்னா, ஒரு பை வரைபடம், அதை வட்ட விளக்கப்படம் வரைந்தால் கணிதத்திற்கான வட்ட கோண பகுதியின் கோண அளவு என்ன?